வெல்கம் டு ரிச் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக இங்கே நிற்கிறோம்னா செங்கிப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் நமக்கு இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் ஒரு 7500 சதுரடி இடம் வந்து நம்ம கணிக்கு வந்து அதை நம்ம பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். வாங்க நம்ம ஏரியா அப்படி பார்க்க. இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நம்ம பார்க்க வச்சிருக்க இடம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கட்டி விடலாம். காம்ப்ளெக்ஸ் கட்டினாக்க உடனே புக் ஆகிடும். செங்கிப்பட்டி பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு 100-200 மீட்டர் தூரத்துலேயே இருக்குது. ஸோ எவ்வளோ மக்கள் ரஷ் இருக்கு பாருங்கள். இதான் செங்கிப்பட்டி பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டர் தூரத்திலேயே நம்ம பார்க்க வந்திருக்கு. நம்ம இடம் இருக்குது. பக்கத்தில் ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஷோரூம்ஸ் கடைகள் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஷாப் இருக்குது. இதுலேருந்து ஒரு 50 அடி தூரத்தில் தான் இருக்குது நம்ம பார்க்க வந்திருக்க இடம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னா செங்கிப்பட்டியில் நிற்கிறோம். டுவர்ட்ஸ் தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வர வழியில் நிற்கிறோம். பாருங்க, எனக்கு பின்னாடி பஸ் வந்துட்டு இருக்கு. தஞ்சாவூர் பஸ் தான் வந்துருக்கு. செங்கிப்பட்டியில் நிற்கிறோம். செங்கிப்பட்டி ஆன் ரோட் பேஸில் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னாக்கா, ஒரு ரெஸ்டாரண்ட் அமைக்கலாம், அல்லது ஒரு கார் ஷோரூம், பைக் ஷோரூம், இந்த மாதிரி ஷோரூம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். அல்லது பில்டிங் ஆக்சசரிஸ், அதாவது இந்த இரும்பு, ஜல்லி, கம்பி, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். ஏன்னா ரோடு பேஸ் அதிகமாக இருக்குது, உள்ளுக்குள்ள லென்த் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணலாம். பக்கத்தில் வந்து காலேஜ், ஸ்கூல்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால ஹாஸ்டலுக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். வாங்க ஏரியாவோட ஃப்ரண்ட் அட்மாஸ்பியர் பார்த்து நினைக்கிறேன். உங்களுடைய சத்துக்கள் எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதிதாக சத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பர் எங்களை இப்போ எங்கே நிற்கிறோம்னா டுவர்ட்ஸ் தஞ்சாவூர் டு திருச்சி வர வழியில் நிற்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறது தஞ்சாவூர்லேருந்து பஸ் வந்துட்டு இருக்குது. மெயின் ரோட்டில் இருக்குது. சர்வீஸ் ரோட்டில் நமக்கு ஒரு 7500 சதுரடி நமக்கு இடம் கிடைக்குது. இதுதான் நமக்கு அந்த பார்க்க வந்திருக்க இடம். இதில் ஒரு இபி சர்வீஸ் இருக்குது. இது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக முன்னாடி செயல்பட்டு இருக்கு. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா 22க்கு 50. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1050 சதுரடி. இதுக்கு பின்னாடி ஒரு 6000 சதுரடி இருக்கு. இந்த பாதை வழியாக தான் நம்ம உள்ள போகணும். அதாவது உள்ள 6000 சதுரடிக்கு ஆக்சஸ்க்கு வந்து இந்த 11 அடி இந்த வழியாக தான் நம்ம போகணும். இந்த இடத்துல இது அந்த 6 ஃபுல்லாகவே நம்ம வாங்கிட்டாக்க ரோடு பேஸ் எப்படி இருந்தாலும் ஒரு 22-33 அடிகிட்ட நம்ம ரோடு பேஸ் கிடைக்கும். இதில் வந்து ஒரு இபி சர்வீஸ் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம உள்ள போய் அந்த உள்ள என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். இங்கே நிறைய கிராமங்கள் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. இங்கே வந்து கமர்ஷியலாக எது வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா ரோட்டு மேலே இருக்கனால கமர்ஷியலாக எது வேணாலும் பண்ண முடியும். இதோட விலை 1950 தான் சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம ரோடு மேலே நமக்கு இடம் கிடைக்குமானாக்கா அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதிகமான வேலை சொல்கிறாங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்துட்டோம். இப்போ இதுதான் 1050 சதுரடி. 22க்கு 50 வரும். 1050 சதுரடி நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த இது 1050 சதுரடி. இதுக்கு அடுத்தது ஒரு 1800 சதுரடி இருக்குது. அது அவங்களுடைய பிரதருடையது, அதுவும் கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு இவங்கள்ட்ட இருக்க 7000 வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதுக்குள்ளே அப்படி வந்தோடனே இந்த இடத்துல வந்து ஒரு பாதை இருக்குது. இந்த இப்படி ஒரு பாதை வரும். இதுக்கு அங்கிட்ட 6000 சதுரடி, கிட்டத்தட்ட ஒரு 7500 சதுரடி தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த பாத்ரூம்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி போயிடும், தெற்கால போயிடும். அந்த லாஸ்ட் காம்பவுண்ட் வரையும் இருக்கும். மொத்தம் 1050 ப்ளஸ் இது ஒரு மொத்தம் ஒரு 7500 சதுரடி இருக்கும். இப்போ இவங்களுடைய பிரதருடைய ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கிட்டோம்னாக்கா இந்த பாதையை நமக்கு எடுத்துக்கலாம். இந்த பாதையை அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இந்த பாதையை நம்ம எடுத்துக்க முடியும். இது எதெல்லாம் நம்ம இந்த இடத்த நம்ம பயன்படுத்தலாம், எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னாக்கா, ஒரு இன்டர்னலாக ஒரு திருமண மண்டபம் கொட்டலாம். லென்த்தி ஜாஸ்தி இருக்கனால இரும்பு கடைகள் வைக்கலாம். இது பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் மக்கள் இருக்காங்க. இந்த இடத்துல ஹாலோ பிளாக் இருக்குது. பக்கத்துலேயே 2-3 காலேஜ் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. இது வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டு அல்லது ஒரு மினி ஹால் போடலாம். இது வந்து 10 அடி பாதை. இந்த பாதை வழியாக தான் உள்ளே வரணும் இந்த இடத்துக்கு. இப்போ இதை எடுத்துட்டானாக்கா ஃபுல்லாகவே ரோடு பேஸு 30 அடிகிட்ட நமக்கு கிடச்சிரும். 30-35 அடிகிட்ட நமக்கு ரோடு பேஸ் கிடச்சிரும். இங்கே மக்கள் நிறைய இருக்கனால எலக்ட்ரிக்கல் கடை ஸ்டார்ட் பண்ண முடியும். கமர்ஷியலாக எது வேணாலும் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் ஷாப்புக்கெல்லாம் அருமையான இடம். ஏன்னா இந்த இடத்துல அந்த மாதிரி கடைகள் கிடையாது. எலக்ட்ரிக்கல் ஷாப்பு, ஒரு கவர்மெண்ட் ஷாப்பு, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ கம்மியான விலையில் வருது. 1950 தான் இதோட விலை. விருப்பம் கான்டெக்ட் பண்ணுங்கள். பார்ட்டி டு பார்ட்டி பேசிக்கலாம். கம்மியான விலையில் வாங்கலாம். தேங்க்யூ ஃபார் திருச்சி ப்ராப்பர்ட்டி.